எனவே இந்த விமானம் தற்போது வரை அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்படுகின்றது. நாம் பார்க்கின்றோம் அந்த கட்டடங்கள், மாணவர்கள் தங்கி உணவருந்தக்கூடிய ஒரு கட்டடம் எந்த அளவு சிதைந்து கிடக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு ஒரு விமான விபத்து நடந்த இந்த பகுதி என்பது ஏதோ ஒரு குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்ற பகுதியை போன்று அந்த கட்டடங்கள் அவ்வளவு தூரம் சிதைந்து அந்த சுவர்கள் எல்லாம் சாய்ந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பீரங்கிகளிலிருந்து குண்டுகளை வைத்து தாக்கினால் ஒரு கட்டடம் எப்படி சிதைந்து சின்னாபின்னமாகுமோ அதே போன்ற ஒரு சிதைந்த நிலையில்தான் இந்த கட்டடம் முழுவதுமாக காணப்படுகின்றது. அங்கு மாணவர்கள் அமர்ந்து உணவருந்தக்கூடிய உணவு கூடம் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. நிறைய மாணவர்கள் அமர்ந்து உணவருந்தக்கூடிய விதமான அந்த மேஜைகள் எல்லாம் இருக்கதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இந்த விமான விபத்து ஏற்பட்டு விமானம் கீழே விழுந்த அந்த கட்டுமான பகுதி என்பது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய இடமாக இருந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த விமான விபத்து 1 மணியிலிருந்து 2 மணிக்கு உள்ளாக நடந்திருப்பதன் காரணமாகத்தான் மாணவர்கள் மதிய உணவுக்காக அந்த விடுதிக்கு வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இன்னும் சில நிமிடங்கள் தாமதமாக இந்த விமான விபத்து நிகழ்ந்திருந்தால் இந்த 5 மாணவர்கள் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் 5 பேரும் உயிரிழக்காமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இந்த மாணவர்களும் தங்களுடைய உயிரை இந்த விமான விபத்தால் இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தீயணைப்பு படையினர் அந்த பகுதியிலே இருந்து எந்த வகையிலும் மீண்டும் அந்த தீ பற்றி எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக முழுவதுமாக அனைத்து எந்திரங்களையும் தீயின் அந்த கொடூரத்திலிருந்து அந்த கட்டுமான பகுதியை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் மேலும் மேலும் உயரக்கூடும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது. அபாயகரமான நிலையில்தான் பலருடைய உடல்நிலை இருக்கின்றது என்ற கவலைக்கிடமான அந்த சூழலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். விமானத்தை பொறுத்தவரை அது ஒரு வகையிலே இந்த நகரத்தினுடைய மையப்பகுதிக்கு உள்ளாக விழுந்து வெடித்து சிதறியது. அந்த நபர்களை, பயணிகளை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருந்தாலும் கூட அதே நேரம் அந்த விமானம் கீழே விழுந்த கட்டுமான பகுதியில் இருந்தவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள், மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். விமான போக்குவரத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டாளருக்கு மேடே கால் என்று சொல்லப்படக்கூடிய சமிக்கையை அந்த 2 விமானிகளும் அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் விமானம் ஏதேனும் ஒரு அச்சுறுத்தல் நிலையை எதிர்கொள்ளும் பொழுது விமானத்தை தொடர்ந்து அவர்கள் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் இதுபோன்று விமானத்தினுடைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே தரையிறக்குவதற்கான ஒரு வாய்ப்பை விமானிகள் தேடுவார்கள். அதே போன்று இந்த பறவைகள் தாக்கி இருந்து பல நேரங்களில் கண்ணாடிகள் எல்லாம் விமானத்தில் உடைந்தும் கூட பெரிய அளவில் உயிர் பாதிப்பு இல்லாமல் விமானங்கள் தரையிறக்கப்பட்ட நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்தில் அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதே நேரம் ஐக்கிய ஒன்றியத்திற்கு இந்த விமானம் சென்றதன் காரணமாக, லண்டன் விமானம் என்பதன் காரணமாக பல்வேறு தொழிலதிபர்கள் அந்த விமானத்தில் இருக்கின்றார்கள். எம்என்சி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், அந்த நபர்கள் மட்டுமல்லாமல் முக்கியமான அரசியல் தலைவர்களும் இருந்திருக்கின்றார்கள். இந்தியர்கள் மட்டுமல்லாமல் கனடா நாட்டை சார்ந்தவர்கள், பிரிட்டனை சார்ந்தவர்கள், அதே போன்று போர்ச்சுகீசிய நாடுகளை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த விமானம் ஏன் இது போன்று ஒரு விபத்தை சந்தித்தது என்பதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். விமானத்திலே அந்த என்ஜின்களிலே மோதியதன் காரணமாக பறவைகள் மோதிய பிறகு தொடர்ந்து அந்த விமானத்தை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. விமானத்தினுடைய உயரத்தையும் அதிகப்படுத்த முடியாத நிலையில்தான் அந்த விமானி கடைசி வாய்ப்பாக எப்படியாவது விமான நிலையத்திற்கு திரும்பி விடலாம் என்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. அந்த முயற்சி பலனளிக்காமல் தான் உடனடியாக அந்த விமானம் மேல் நோக்கி செல்ல முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விமானம் கீழே விழுந்து நொறுங்கி அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த தீப்பிழம்புகள், கரும்புகை சூழ்ந்த அந்த பகுதி முழுவதுமாக ஒரு சிதைந்த நிலையில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட நிலநடுக்கம் ஏற்பட்டதை போன்ற ஒரு காட்சியை அந்த பகுதியில் பார்க்க முடிகின்றது. கட்டுமான பகுதிகள் எல்லாம் சிதறி கிடக்கக்கூடிய பல்வேறு குப்பை கூலங்களோடு அவையெல்லாம் காட்சி தருகின்றன. விமானத்தினுடைய உடைந்த பாகங்கள் ஆங்காங்கு சிதறி கிடக்கின்றன. இதுவரை 130க்கும் கூடுதலானவர்கள் உயிரிழந்திருப்பதை விமான நிலைய ஆணையரகம் உறுதி செய்திருக்கின்றது. அதில் இந்தியர்கள் பெரும்பாலானவர்களாக இருக்கின்றார்கள். இந்தியர்கள் மட்டுமல்லாமல் பிரிட்டனை சார்ந்தவர்கள் உள்ளிட்டவர்களும் வெவ்வேறு நாடுகளை சார்ந்த பயணிகளும் இறந்திருக்கின்றார்கள். இந்த விமானத்தை பொறுத்தவரை போயிங் ரக விமானம்
300 பேர் வரை இந்த விமானத்திலே அமர்ந்து பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் 242 பேர் இருந்திருக்கின்றார்கள். அதில் பயணிகள் எண்ணிக்கை 230 எனவும் 12 பணியாளர்கள் 2 பைலட்டுகளோடு சேர்த்து இருந்தார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மோசமான விமான விபத்திலே சிக்கியவர்களில் எத்தனை பேர் உயிர் பிழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் மிகவும் ஒரு கொடூரமான விமான விபத்தாக இது நடந்து முடிந்திருக்கின்றது. விமானம் கீழே விழுந்தது மட்டுமல்லாமல் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாகவே மிகப்பெரிய அளவிலே விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விமானத்திலே பயணித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தினுடைய விஜய் ரூபானியின் நிலைமை என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அந்த விமான விபத்தை தொடர்ந்துதான் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லாம்